அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டின்னர் ரெசிபி, லன்ச் ரெசிபி கிடையாது. ஏன்னா இது வீக் டேஸில் எடுத்தது. ஸோ வீக் டேஸில் மோஸ்ட்லி நான் வந்துட்டு நான்வெஜ் வந்து செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அப்புறம் இவர் ஆஃபீஸ் போயிடுறதுனால மோஸ்ட்லி செய்கிறது கிடையாது. மார்னிங்கே லன்ச் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வெஜிடேரியன் தான் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நெத்திலி மீன் வந்து கிடச்சிது. இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு வெனஸ்டே வந்து இது செய்கிறேன். சாதம் குழம்பு வந்து ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரை வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா அவர் இப்போ வந்து டைம் வந்து 7 ஆகுது. ஸோ இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வராரு. ஸோ அதனால் இப்போ ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூடாக சாப்பிடுவாங்கன்றதுனால வந்து சூடாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மார்னிங் பண்ண முட்டைக்கோஸ் கூட்டு ப்ளஸ் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணேன். ஸோ அதுவும் மிச்சம் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ஐட்டம் வந்து எனக்காக. நான் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து நான் ஃபிஷ் சாப்பிட்றத விட்டுட்டேன். ஸோ அதனால் இது வந்து எனக்காக நான் வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு டிஃபன் தான் இருக்கும். அந்த ரைஸ் வச்சா யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த நான்வெஜ்னா மட்டும் வந்துட்டு அப்பாவும் பொண்ணும் நான்வெஜ்னா மட்டும் தான் வந்து ரைஸ் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் யார் இருக்காங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட சூப்பராக நம்ம வந்து சமைச்சு கொடுத்துருவோம். அதே நமக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்கிருந்தோ அந்த ஒரு சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். இதை போய் செஞ்சுட்டு இருக்கணுமான்னு அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு தோணிடுச்சு. மிச்ச மீதியை வச்சு நைட் டின்னரை முடிச்சிட்டேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.